ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி 2010 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஐ கேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022ல டோட்டல் ரெவன்யூவா 696 கோடி பார்த்திருக்காங்க. 2023ல அது 1017 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அது 1332 கோடியா உயர்ந்திருக்கு. ரெவன்யூ க்ரோத் பார்க்கும் பொழுது 2022 டு 23 46.25%, 2023 டு 24 30.86% குறைஞ்சிருக்கு. 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024ல இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 820 கோடியாகவும் ரெவன்யூ க்ரோத் 26.05% இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்பொழுது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அவுட் சைட் இந்தியா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12% அளவுக்கு இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. எபிட்டா க்ரோத் இயர் ஆன் இயர் 22 to 23 27%, 42%, 23 to 24 43% இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும் பொழுது 2022ல 43 கோடி, 2023ல 103 கோடி, 2024ல 95 கோடியா இருந்திருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி 22-24ல 6% அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு. 10% 2023ல இருந்திருக்கு. அது டாக்ஸ் கிரெடிட் மூலமா இவங்களோட ப்ராஃபிட் உயர்ந்திருக்குன்னு சொல்லி இவங்க ஆர்ஹெச்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. 6 months ஃபினான்ஷியல் இயர் 2025ல இவங்களோட டோட்டல் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருந்திருக்குன்னா 39 கோடியும் 4.72% மார்ஜின்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வெறும் 9.33%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 16.61%, நெட் டெப்ட் ஈபிட்டா 2.07 இருக்கு. 6 months ஃபினான்ஷியல் இயர் 2025ல அது 3.74 இருக்கு. கேஷ் ஃப்ளோ ஃபார் எபிட்டா 85% அளவுக்கு இருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், கவர்மெண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க டோட்டல் ரெவன்யூக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா ஒரு 39% அளவுக்கு இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், குளோபல் ஹெல்த் லிமிடெடா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்க்கும்போது இவங்க பியர்ஸ் விட குறைவா இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேரா சரி, ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் சரி, இபிஎஸ் இருந்தாலும் சரி இவங்க பியர்ஸ் விட குறைவாவே இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 29 to 31 January 2025. ஐபிஓ பிரைஸ் 382 402 ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 300 கோடி, அதுல 190 கோடி எடுத்து கடன் அடைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் டெப்ட் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.60 அளவுக்கு இருக்கு. மத்த எல்லாமே ஆஃப் ஆஃப் சேல் ஐபிஓ இருக்கு. கிட்டத்தட்ட 2727 கோடி இருக்கு அப்பர் பிரைஸ் பேண்ட்ல. லாட் சைஸ் 35 ஷேர் இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசர்வேஷன் இருக்கு. அதாவது நீங்க ஜான் 23 வரைக்கும் டாக்டர் அகர்வால் ஹை ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஐபிஓக்கு எலிஜிபிளா வந்திருக்கீங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாலே நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டரும் அப்ளை பண்ற அளவுக்கு இருக்கு. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 3rd February 2025, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 4th February 2025, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 4th February 2025, ஐபிஓ லிஸ்டிங் 5th February 2025 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஓவராலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஐ கேர் சர்வீஸ் செயின் மார்க்கெட் இன் இந்தியால இந்த கிரைசில் ரிப்போர்ட் படி ஃபினான்ஷியல் இயர் 2024ல 25% அளவுக்கு அப்ராக்சிமேட்டா மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் பியர்ஸ் இது பண்ணும் பொழுது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஐ கேர் ஃபெசிலிட்டிஸ் இன் இந்தியா இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. கிரைசில் ரிப்போர்ட் படி September 30, 2024 டேட்டா எடுத்து பார்க்கும் பொழுது. ஸோ இந்த கம்பெனி 6 months ஃபினான்ஷியல் இயர் 2025ல 1.15 மில்லியன் பேஷன்ஸையும் 1,40,787 சர்ஜரிஸும் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 இது கம்பெனி ஒரு 2 மில்லியன் கஸ்டமர்ஸ் இந்த கம்பெனி அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி September 30, 2024 டேட்டா படி 193 ஃபெசிலிட்டிஸ் இன் இந்தியால இருக்காங்க. 14 ஸ்டேட்ஸ் அண்ட் நான் யூனியன் டெரிட்டரிஸ்ல இவங்க பிரசன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 16 ஃபெசிலிட்டிஸ் ஆப்பிரிக்கால இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ தமிழ்நாடு
தமிழ்நாடு, மகாராஷ்டிரால வருது. தமிழ்நாடு தான் மேக்ஸிமம் 40% அளவுக்கு ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. பிளஸ் இந்த கம்பெனியோட ரீசன்ட் ரெவன்யூ growth இருந்தாலும் சரி, எபிட்டா growth வந்து வெறும் 10% அளவுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. ரெவன்யூ growth டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் growth 4% அளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த 2023ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் கிரெடிட் வந்து இந்த கம்பெனி கிடைச்சிருக்கு. அதனால 10% அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்கு. இல்ல ஓரளவுக்கு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து ஆவரேஜ் பேசிஸ்ல 6 to 7% அளவுக்கு தான் இருக்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 35% அவங்களோட ரெவன்யூ வந்து கன்சல்டன்சி சார்ஜஸ்க்கும் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்க்கும் போகுது. ஏன்னா டேலண்ட்டை ரீடைன் பண்ண இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா வந்திருக்கு. ஏன்னா டாக்டர்ஸ்லாம் ரீடைன் பண்ணோம் பாத்தீங்களா? ஸோ அதுல வந்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்காங்க. ரீசென்ட் டைம்ல ஆர்கானிக் அண்ட் இன்னாகிரோத் அக்யூசியேஷன் இருக்காங்க. ஸோ அது எப்படி பேன் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரும் போற காலத்துல நமக்கு தெரிய போகுது. பிளஸ் இந்த கம்பெனி 3000 கோடி அளவுக்கு ஐபிஓ வந்தாலுமே 2700 கோடி அளவுக்கு ஓஎஃப்எஸ் ஐபிஓ இருக்கு. அது இவங்க வேல்யூவேஷன்ஸ் நல்லபடியா தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இவங்க மென்ஷன் பண்ண லிஸ்டட் பிஎஸ்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹெல்த் கேர், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், குளோபல் ஹெல்த், நாராயணா ஹிருதாலயா, கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கலா இருக்காங்க. ஸோ இவங்கள மினிமம் 34 P/E மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 97 P/E ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க கேட்கிற பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 128 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஃபினான்ஷியல் 2024 டேட்டா படி. இதே ஃபார்வர்ட் ப்ரொஜெக்ஷன் எடுத்து பார்த்தா கூட இவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து நியர்லி 100 டைம்ஸ் வந்து இருக்கு. 3 இயர்ஸ் ஆவரேஜ் பேஸ்ல பார்த்தாலும் 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்காங்க. இது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல அதிகம். அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரி ஆவரேஜை கம்பேர் பண்ண சொல்ல அதிகம். பிளஸ் ஓவராலா 6% மார்ஜின்ஸ் தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக தான் நான் பாக்குறேன். இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பாத்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி இருக்கிற ஐ கேர் சர்வீசஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டபுள் டிஜிட் growthல போக போகுது. அதே மாதிரி வந்து இந்த ஐ கேர் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸும் வந்து கொஞ்சம் ஏறுறதுனாலயும், மெடிக்கல் இன்ஃபிளேஷன் இருக்கிறதுனாலயும், ஸ்பெண்டிங் கொஞ்சம் உயர்வதனாலையும், இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெனட்ரேட் ஆகிறதுனாலையும் இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து நல்லபடியா போறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது நான் மறக்கவே இல்லை. ஓவரால் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான் டெவலப் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிரைசில் எம்என்ஏ ரிப்போர்ட் படி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஐ கேர் சர்வீசஸ் பை செயின் பை ரெவன்யூவா இருக்காங்க. இவங்களோட செகண்ட் லார்ஜஸ்ட் பியரை கம்பேர் பண்ணது 1.7 மடங்கு இவங்க ரெவன்யூ வந்து அதிகமாவே இருந்திருக்கு. 65% இவங்க ரெவன்யூ வந்து சர்ஜரியில பார்த்திருக்காங்க. எமர்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் ரெவன்யூ வந்து கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸும் ஆயிருக்கு. 10 to 12% ரெவன்யூ வந்து அவுட் சைட் இந்தியால இந்த கம்பெனி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட பிசினஸ் அதுக்கப்புறம் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து நல்லபடியாவே இருக்குங்க. ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. ஸோ இப்போ இந்த ஐபிஓல இருக்கிற பிரச்சனையா பாக்குறது நான் 2 விஷயம். ஒன்னு இவங்க கேட்கிற 100 டைம்ஸ் வேல்யூவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, 200 டைம்ஸ் வேல்யூவேஷன் சரி, 128 வேல்யூவேஷன் சரி, வேல்யூவேஷன்ஸ் ஹையர் சைடா இருக்குங்க. ஸோ ஓஎஃப்எஸ் ஐபிஓவா இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் இவங்க கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்விக்குறியும் வருது. மூணாவது விஷயம் என்னன்னா இந்த டாக்ஸ் கிரெடிட் ஃபினான்ஷியல் 2023ல எடுத்துட்டுனா ஓரளவுக்கு அவங்க மார்ஜின்ஸ் பிளாட்டா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குங்க. ஏன்னா நீங்க 2023லயும் 6% மார்ஜின் வச்சிருக்காங்க, 2024ல 6% மார்ஜின் வச்சிருக்காங்க, 2023ல வந்து ஒரு 10% மார்ஜின்ஸ் வந்திருக்கு. அந்த 10% இன்க்ரீஸ் ஆன மார்ஜின்ஸ்க்கு அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த டாக்ஸ் கிரெடிட்ஸ்னால வந்து இவங்களோட மார்ஜின்ஸ் உயர்ந்திருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஆல்மோஸ்ட் பிளாட் மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பிசினஸ் வைஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே வேல்யூவேஷன்ஸ் வந்து ஹையர் சைடா இருக்கிறதுனால, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவா நான் பாக்குறேன். ஏன்னா இவங்களோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி இப்பவே அந்த வேல்யூவேஷன்ஸ் கேட்கறாங்களோன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரியோ இல்ல சிபிலிஸ்டோ ஃபினான்ஷியல் அட்வைசரியோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.